அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சுக்கிறோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எதில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். இதிலே வந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்பூனில் அரை ஸ்பூனு உப்பும் அரை ஸ்பூனு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சீனின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டை. தண்ணி இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு மாவை சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். கட்டி போடாமல் கிளறிக்கிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம மாவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டிப்படாத மாதிரி மாவை நல்லா கலக்கிக்கிடுவோம். வறுத்த பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வறுத்து அரைச்ச மாவை சேர்த்துக்கிறங்க. வறுத்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில அரிசி வந்து கம்மி ஜாஸ்தி இருக்கும், அதனால் நம்ம வறுத்த மாவே எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆறட்டும். ஆறினா நம்ம உருட்டுறதை பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துச்சு. நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம். இல்லைன்னா நீங்கள் இதிலே கூட முடிய வச்சு நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சேர்த்து எல்லா மாவையும் கொஞ்சம் இப்படி பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா உருண்டை வந்து நம்மளுக்கு வெடிக்காமல் ரொம்ப நல்லா அழகாக வரும். இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பிசைங்க, கையில் ஒட்டாது நம்மளுக்கு மாவு. நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை உருட்டலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அப்படி உருட்டி விட்டுக்குருவோம். நல்லா உருட்டி எடுத்துகிட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருட்டிக்கிறோங்க. பால் மாதிரி உருட்டிக்கிடுவோம். எல்லா மாவையும் நம்ம ஒரே மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும். ஏற்கனவே வேக வச்ச மாவு தான் இருந்தாலும் ஒரே மாதிரி உருட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், வேகிறதும் ஒன்று ஓடல வேகும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் வந்து நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து எதுவும் எடுத்துக்கணும். இங்கே டம்ளர் இருந்தால் கூட அதில் அளந்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம். மாவு சேர்த்த அந்த பாத்திரத்துல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கட்டி இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை வந்து அதில் நம்ம சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டோன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்டி விடணும். கரண்டி போடக்கூடாது, கரண்டி போட்டால் உடஞ்சிரும். இப்படி ஆட்டி விட்டு எல்லாத்தையும் நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்கிட்டு நம்மளுக்கு நல்லா கொழுக்கட்டை கொதிக்க இந்த மாதிரி எடுத்து இப்படி ஆட்டி விட்டுக்குருவோம். ஆட்டினோம்னாவே நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் நல்லா வெந்துடும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம், இல்லைன்னா பொங்க ஆரம்பிச்சிரும். கொதித்த பிறகு ஸ்லோ பண்ணிக்கிறங்க அடுப்பை. இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி விட்டுக்குருவோம். வேகட்டும் நல்லா. நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் உருண்டைகள்லாம் வெந்துடும். ஏற்கனவே நம்ம வேக வச்ச மாவு தான். உருண்டைகள்லாம் வெந்துருச்சுனாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே வந்துடும். இந்த டைமில் நம்ம கரண்டி போட்டுக்கலாம். கரண்டியை போட்டு லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். உருண்டைகள்லாம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சுல தான் மேலே வரும் உருண்டையெல்லாம். இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு, அதே வறுத்த மாவை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிக்கிடுவோம். நம்மளுக்கு நல்லா பார்க்குறக்கு அந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கிடுவோம். சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலக்கி ஊற்றினா போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும்.
மாவு வந்து கரைச்சி ஊற்றின மாவு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக கிடச்சிருச்சு. போதும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம். 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை வச்சுருக்கேன். சீனின்னு சொல்லுவாங்க சர்க்கரை. அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஒரு பிஞ்சு உப்பு, நம்மளுக்கு நல்லா தித்திப்பு நல்லா கொடுக்கும். ஏற்கனவே மாவுலேயும் போட்டிருக்கோம். சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதே போல் அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். சர்க்கரை கரையிட்டு நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பால் ஊற்றிக்கிடுவோம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்துருச்சு உருண்டைகள்லாம். இந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச 1/2 லிட்டர் பால் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம். காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 ஏலக்காயை அரிசியை மட்டும் எடுத்து நசுக்கி போட்டுக்கிறோம். வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கம்ம வாசனை பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வந்து கொதிக்க வச்ச பால் தான் சேர்த்துருக்கோம். கொழுக்கட்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. போதும், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்ம வாசனையாக ரொம்பவே அருமையாக நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நிஷான்றவங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.